அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர் நல்லவர், இவர் ஏழை அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. இந்த 2 வார்த்தையும் ஒரு 2 தரமான சம்பவமும் நடந்திருக்கு, பரபரப்பான சம்பவமும் நடந்திருக்கு. அதை தொடர்பு படுத்தி தான் பேச போகிறோம். சமரசமின்றி மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்று சாதி ஒழிப்பிலும் பகுத்தறிவு சிந்தனையிலும் களமாடும் நமது அரசியல் வெங்காயம் சேனலை மேன்மேலும் வளர்த்தெடுக்க நீங்களும் விரும்பினால் வாய்ப்புள்ள தோழர்கள் QR கோடை ஸ்கேன் செய்து உதவலாம். முதல் சம்பவம் என்னன்னா, தேனியில பெரிய குளத்துல நடந்திருக்கு. தேனி பெரிய குளத்துல ஒரு கோயில்ல வேலை செய்யற அர்ச்சகரா வேலை செய்யற பார்ப்பனர் என்ன பண்ணிருக்காருன்னா, திலகன்ற அந்த பார்ப்பனர் 70 வயதாவது. அந்த பார்ப்பனருக்கு கோயிலுக்கு வந்த சின்ன பிள்ளைகள் கிட்ட பாலியல் சீண்டல்ல, பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காப்ல. இந்த 70 வயசான கிழட்டு பாப்பான். கோவிலுக்கு வெளியில் குழந்தைகள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அர்ச்சகர் திலகர் கோவில் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் சிறுமிகளுக்கு இனிப்புகளை கொடுத்து கோவிலுக்குள் அழைத்து சென்றுள்ளார். அப்போது தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய அர்ச்சகர் திலகர் அங்கிருந்த சிறுவன் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஊர்க்காரங்க, தேனியில அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் ஊரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த திலகர் பார்ப்பனரை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கிளம்பி போயிருக்கு. ஊர் ஒன்று கூடிட்டாங்கய்யா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, கேள்விப்பட்ட உடனே இந்த 70 வயதான கிழட்டு பாப்பா என்ன பண்ணிருக்காப்லன்னா, கோயிலை உள்பக்கம் இருந்து பூட்டிக்கிட்டு உள்ள சேஃபா செட்டில் ஆயிட்டாப்ல. உள்ள சேஃபா செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தகவல் காவல்துறைக்கெல்லாம் தெரிவிக்கப்பட்டு, காவல்துறை திறந்து அவரை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரிச்சதுல பாலியல் சீண்டல் செஞ்சது, அத்துமீறினது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு அந்த கிழட்டு பாப்பானே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஊர்க்காரங்க செஞ்ச சம்பவம் தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, அவங்க வீட்டு பிள்ளைகள் சொன்ன உடனே குடும்பத்தாரும் ஊராரும் ஒன்று சேர்ந்து அந்த பாப்பானை ஒரு கை பார்க்க போயிருக்காங்க. போனது உடனே உள்ள பூட்டிக்கிட்டதுனால காவல்துறை வந்த பிறகுதான் பூட்டை திறந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போதும் கூட, போலீசார் அழைச்சிட்டு போகும்போதும் கூட, பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான், குழந்தைகிட்ட அத்துமீறி இருக்கான், இவனை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா காவல்துறை பாதுகாப்பா அந்த கிழட்டு பாப்பானை எடுத்துட்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க. இது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியான சம்பவம் கொஞ்சம் வேற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிதம்பரம் கோயில்ல நடந்திருக்கு. சிதம்பரம் கோயில்ல ஒரு அம்மா அர்ச்சனை செய்யறதுக்கு போனப்ப அங்க இருக்கிற பாப்பா என்ன பண்ணிருக்கான், இங்க அர்ச்சனை பண்ணும்போது ஏன்பா ஒழுங்கா பண்ணலையே, சும்மாவே எடுத்து கொடுத்துட்டியே அப்படின்னு, சரியா மந்திரம் சொல்லி பண்ணல அப்படின்னு இந்த அம்மா கேட்ட உடனே பலார்னு கன்னத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு, ஏன் அடிச்சேன்னு கேட்டோடனே, நீ இந்த பொம்பளை என் செயின் பறிக்க வந்தா அதனாலதான் அடிச்சேன்னு கதை விட ஆரம்பிச்சு திமிரா உட்காந்துக்கிட்டு என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற திமிரில பேசிக்கிட்டு, அவங்க வீட்டுல இருந்து அந்த அம்மா அடி வாங்கின அவங்க அம்மாவோட மகன் கூட எதுவும் அங்க நீதி கிடைக்கல. அந்த மகனும் அந்த பாப்பாங்கிட்ட சட்டையை பிடிச்சி, சட்டை போட மாட்டாங்களா, அவன் உடம்புல இருக்கிற அந்த அண்ணாகயிறு பிடிச்சாவது கேட்டிருப்பாங்க அப்படின்னா கிடையாது. அந்த சாதிய மனப்பான்மையும், அவனுங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் மூளையில் ஏறி போய் அவன் போய் அங்க நியாயம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடி வாங்கின அம்மாவோட மகன் போயும் கூட, பாதிக்கப்பட்ட அந்த அம்மா சிதம்பரத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த அம்மாவோட மகன் போயும் அங்க அவங்கள ஏன் அடிச்சுங்க, எதுக்கு அடிச்சுங்கன்னு கன்னத்திலே ஒன்று வெளுன்னு வெளுத்து கேட்கல. அதைத்தான் அவங்க சமூகத்தை சார்ந்து இயங்குற ஜாதி சங்கங்களோ ஜாதி கட்சிகளோ கூட, எப்படி எங்க சமூகத்தை சார்ந்த ஒரு இந்து பெண்ணை இந்து கோயிலுக்குள்ள சாமி கும்பிட நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யலன்னு கேள்வி கேட்டதுக்காக எங்க வீட்டு பொண்ணை, எங்க சாதி பெண்ணை நீ அடிச்சு அனுப்புவியா அப்படின்னு போய் அந்த ஜாதி சங்கமோ வன்னியர்களின் பாதுகாவலர்களோ போய் யாரும் கேட்கல. அதே தேனியில இந்த சம்பவம் நடந்தப்ப, தேனியில தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறத நம்ம மிகுந்து வரவேற்கிறோம். கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். தவறு செஞ்சவன் யாரா இருக்கணும், எவனா இருக்கணும், எந்த ஜாதியா இருக்கணும்ன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. பெண் பிள்ளைகள் கிட்ட, குழந்தைங்க கிட்ட அத்துமீறி இருக்கான், அதுவும் கிழட்டு பாப்பான் அத்துமீறி இருக்கான்னா வெளுத்து உள்ளலாம் அப்படின்னு போயிருக்காங்க. பாத்தீங்களா அந்த மக்களை? நாம உண்மையிலேயே ஆட்ஸா பாராட்டுறோம், கை தட்டுறோம், வரவேற்கிறோம் இந்த சம்பவத்தை, இந்த மக்களோட மனநிலையை. ஏன்னா அடிமை புத்தியில ஊறி போய் பாப்பா எது செஞ்சாலும் ஏன் சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்காம போனாங்க பாத்தீங்களா, அவனை பொழந்துடணும்னு போனாங்க பாத்தீங்களா, நாம வரவேற்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு சம்பவம் நேற்று ஃபுல்லா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிடுச்சு. கோவில்ல உண்டியல் காசை எண்ணும் போது
கட்டா எண்ணி, அதாவது பிரிச்சு வைப்பாங்க பாத்தீங்களா, 100 200 500 அப்படின்னு பிரிச்சு பண்டல் கட்டி வைப்பாங்க பாத்தீங்களா, கோயில் உண்டியல உடைச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எண்ணி பண்டல் பண்டலா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க கட்டா. அந்த வீடியோ முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா, இவர் நல்லவர், இவர் ஏழை அப்படின்லாம். இதெல்லாம் நம்ம சமூகத்துல அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம். இல்லைன்னா இவனுங்க பாட புத்தகம் மொத்தத்திலையும் இவர் ஐயர், இவர் பார்ப்பனர், இவர் மிகவும் நல்லவர், தொழிலே இவருக்கு நல்லவராக இருக்கிறதா இவருக்கு தொழிலே. நல்லவராக இருக்கிற கேட்டகரி என்ன அப்படின்னா, கோயில் உண்டியில ஆட்டையை போடுறது, கோவிலில் வச்சிருக்கிற சிசிடிவி கேமராவை துண்டை போட்டு மறைச்சிட்டு கோவில் உண்டியில உடைச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, பணம் என்னும் போது கட்டா லவுட்டியை வேட்டியில விட்டுக்கிட்டு எடுத்துட்டு போய் ஆட்டையை போட்டு பங்கு பிரிச்சுக்கிறது, இல்லைன்னா கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்களை ஏமாத்தி மயக்க மருந்து கொடுத்து கல்யாணம் பண்ணி ஏமாத்தி கை விடுறது. சென்னையில அம்பாள் கோவில்ல ஒரு பார்ப்பனர் பண்ணதை சமீப செய்தியில வந்துச்சு பாத்தீங்களா, அந்த செய்தியும் வெளியே வந்துச்சு. இப்போ தேனியில சின்ன பிள்ளைங்க கிட்ட அத்துமீறது. ஏற்கனவே தேவநாதன் பாப்பான்னு காஞ்சிபுரத்துல கருவறையில கசமுசா. இவங்களோட லைஃபை பாருங்களேன், நல்ல சொகுசு வாழ்க்கை, சமூக ரீதியா உயர் சாதிங்கிற அந்தஸ்து, எந்த உடல் உழைப்பும் கிடையாது, வருமானம் எவனோ வேர்வை சிந்தி உடல் உழைப்பை செலுத்தி உண்டியல கொண்டு வந்து போனா கட்டா லவுட்டிட்டு போகலாம். சமூக அந்தஸ்து, உணவுப் பொருள் அரிசி பருப்புன்னு எல்லாத்தையும் உழைக்கிற மக்கள் கிட்ட வாங்கிட்டு அவனையே தீட்டுன்னு சொல்றது. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையடா 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 அப்படின்னு குஜாலா இருக்கா இவெல்லாம். ஆனா பேர் மட்டும் இவர் நல்லவர், நல்லவர்னா கொள்ளையடிக்கணும், இவர் நல்லவர்னா பாலியல் சீண்டல் பண்ணணும், இவர் நல்லவர்னா கருவறையில கசமுசா பண்ணணும், இவர் நல்லவர்னா கோயிலுக்கு வர பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி நடுத்தெருவில் நிப்பாட்டணும். இப்படி பல நல்லவர் இருக்காங்க. இந்த நமக்கு தமிழ் வார்த்தையில சிலதெல்லாம் உண்மையான அர்த்தங்கள் மாறி இப்ப பொது வெளியில தவறான அர்த்தங்கள் புரிஞ்சுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நாற்றம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம். அந்த நறுமணம் நாம இப்ப பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம், நாற்றம்னாலே துர்நாற்றம் அப்படிங்கிற அந்த மனநிலையில அந்த அர்த்தத்துல தான் அந்த வார்த்தையை அணுகிறோம். அதே போலதான் ஒரு காலத்துல நல்லவன் அப்படின்னா மனுஷனா மதிக்கிறவன், மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இருக்கிறவன், சமத்துவ சிந்தனை கொண்டவன், தீட்டுங்கிற மனநோய் இல்லாதவன், ஜாதிங்கிற மனநோய் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சு பாத்தீங்களா. நல்லவன்னா இவன் இப்படிப்பா ஒழுக்கமானவன்பா அப்படின்னு, அப்படிங்கிற அர்த்தம் மாறி இன்னைக்கு நல்லவன் அப்படின்னா இவர் ஐயர், நல்லவர் அப்படின்னு போட்டா இவர் கொள்ளையடிப்பார், இவர் கொலை பண்ணுவார், இவாக்கள் கொலை பண்ணுவாங்க. ஏன் காந்தி கொண்டது யாரு? இவங்க மிகப்பெரிய ஊழல்வாதிகள், பங்குச்சந்தை ஊழல், செபில நடந்த இப்ப மாதவி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு பல்வேறு பலாயிரம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்றவங்க, கோயில்ல கொள்ளை அடிக்கிறவங்க, கோயில்ல பாலியல் சீண்டல் பண்றவங்கன்னு பல்வேறு அர்த்தங்களை நல்லவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஏழைன்னு ஒரு வார்த்தை சொன்னியப்பா அப்படின்னா, நீங்க பொதுவாகவே கவனிச்சிங்கன்னா நம்ம எல்லாம் ஏழை, அதாவது பார்ப்பனர்களை தவிர்த்துட்டு ஏழை அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா அரசாங்கத்தில் என்ன கேட்பாங்க, வறுமை கோட்டுக்கு கீழேயா வறுமை கோட்டுக்கு மேலேயா? வறுமை கோட்டுக்கு கீழேனா ஒரு நாளைக்கு 40 ரூபா 45 ரூபா, இப்போ என்ன அளவுன்னு தெரியல, முன்னாடி இருந்தது சொல்றேன், 30 35 அந்த மாதிரி அமௌண்ட் இருந்துச்சு. ஒரு நாளோட சம்பளம் கூலி ஒரு நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு 35 ரூபா இருந்தா இவங்க வறுமை கோட்டுக்கு கீழப்பா, 35 ரூபாய்க்கு மேல இருந்தா வறுமை கோட்டுக்கு மேல அப்படின்னு இருக்கும். அதே இந்த பார்ப்பன கும்பலுக்கு ஏழைன்னா என்ன தெரியுமா? ஏழைன்னா என்ன மீனிங், அர்த்தம் தெரியுமா? இவங்க மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சா ஏழை, 1 ஏக்கருக்கு நிலம் வச்சிருந்தா, பெரிய வீடு வச்சிருந்தா ஏழை. இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்கு. அவங்களும் நம்மளும் இடம் தான், வாழ்ற நாடு தான் ஒன்னே தவிர அவங்களோட உலகம் உல்லாச உலகம் அப்படிங்கிற உல்லாச உலகத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாம உழைச்சு ஓடா தேஞ்சு போன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் பேசுவாங்க டிபேட்ல எல்லாம் கூட, இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்போதோ, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு பேசும்போதோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க தாங்க சுத்தபத்தமா இருக்கிறவங்க, நாங்க 3 வேளை குளிக்கிறோம், 6 வேளை சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லடா. நீங்க என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க, நிபந்தனை வச்சிருக்கீங்கிறதுலாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. எங்களை பொறுத்தவரையும் நல்லவனோ ஒழுக்கமா இருக்கிறவனோ சுத்தபத்தமா இருக்கிறவனோ அப்படின்னா 3 வேளை குளிக்கிறவன் எல்லாம் சுத்தபத்தம் கிடையாது. மனுஷனா மதிக்கிறவன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும்
மட்டும் சுத்தபத்தமானவன், மனுஷனை சமத்துவ சிந்தனையோட மனிதர்களை அணுகிறவன் தான் எங்களை பொறுத்தவரையும் சுத்தபத்தமானவன், சாதி இல்லைங்கிற சாதி மனநோயை விட்டு விலகிறவன் தான் எங்களை பொறுத்தவரையும் சுத்தபத்தமானவன், தீட்டு மனநோயை தீட்டு கொள்கையை விட்டு விலகிறவன் தான், அதை எதிர்க்கிறவன் தான் எங்களை பொறுத்தவரை சுத்தபத்தமானவன் அப்படின்னு நம்ம இவனுங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதே இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல கூட ஏன் எங்க வாழ்ல கூட ஏழைகள் இருக்காங்களே, கஷ்டப்படுறவங்க இருக்காங்களேங்கிறது தான் இவங்களோட வாதமா இருக்கும். நீங்க டிவி டிபேட்ல பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் எல்லாருமே சொகுசாவா இருக்காங்க, எங்க வாழ்லையும் கஷ்டப்படுறவாள்லாம் இருக்கா அப்படின்னு. இவங்க வாழ்லையும் கஷ்டப்படுறவா இருக்கா, ஆனா நாமெல்லாம் கஷ்டப்படுறவங்களா மட்டும்தான் இருக்கும். அவங்க வாழ்லையும் கஷ்டப்படுற 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத தான் நாம் மக்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, ஜாம்பிகள் கிட்ட, சாதியவாதிகளால மூளைச்சலவை பண்ணப்படுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா எங்க வாழ்லையும் ஏழைகள் இருக்கான்னு அவன் சொல்ற வார்த்தைக்கும் ஏழைகளாவே எளிய மக்களாவே இருக்கிற நம்மளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதையும், அவன் நல்லவன் சொல்றவனுக்கும் நாம சமூகத்துல நல்லவன் நினைச்சிருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அவன் சொல்ற சுத்தபத்தத்துக்கும் நாம சொல்ற சுத்தபத்தத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட, நம்ம இளைஞர்கள் கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். இந்த செய்தி வெளியே வந்துச்சு பாத்தீங்களா, இந்த திலகர் கிழட்டு பாப்பான் வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணா அப்படிங்கிற செய்தி எல்லாம் சமூக வலைதளங்கள் வந்துச்சு. ஆனா வழக்கமா ஒரு செய்தி சேனல் மட்டும், இந்த ஓலிமர்னு ஒரு செய்தி சேனல் மட்டும் என்ன வேலை பார்க்கணும்னா, நான் ஏதாவது பெருமையா அவனுங்களை பேசும்போது மட்டும் ஐயர்னு பேசுவாங்க, அர்ச்சகர்னு பேசுவாங்க, இவர் நல்லவர்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா மட்டும் பூசாரின்னு எழுதுவாங்க. பூசாரினா நமக்கு எல்லாமே தெரியும், பார்ப்பனர் அல்லாத நம்ம குலதெய்வ கோயில்களில் வழிபாடு நடத்துறவங்க தான், முன்னின்று வழிபாடு நடத்துறவங்க தான் நம்ம பூசாரின்னு சொல்லி பழக்கம். பூசாரினாலே நம்ம மக்களுக்கு அந்த ஆட்கள் தான் மைண்டுக்கு வரும். ஆனால் தப்பு பண்ணி மாட்டிக்கின பாப்பானை மட்டும் இவனுக்கு பத்திரிகையில் எழுதும் போது பூசாரின்னு எழுதுவாங்க. வழக்கமாக இந்த ஓலிமர் சேனல் தான் இந்த மாதிரியான திருட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு சன் டிவியும் அதே திருட்டு வேலையை பார்க்குதுன்னா பார்த்துங்களேன். சன் டிவி ராமாயணத்தை போட்டு பாஜகவுக்கு சொம்பு தட்டிக்கிட்டு இருக்கு. சன் டிவியில சீரியலு எங்களையெல்லாம் நாசப்படுத்தினது பத்தாது, அப்ப இருந்து ராமாயணம் போட்டு அப்படின்னு இனி வரும் தலைமுறையும் அதே ஜென்ரேஷன் கேப் வந்துருச்சு, அடுத்த தலைமுறையும் நாங்க ராமாயணத்தை போட்டு மத மூடர்களா மாத்திரம் இல்லையா அப்படின்னு சன் டிவி உட்காந்து ராமாயணத்தை ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேட்டா எங்களுக்கு கொள்கை வேற, தொழில் வேற அப்படின்ட்டு. தொழில் வேறன்னா நீங்க உட்காந்துக்கிட்டு திமுக எதிர்த்து தினந்தோறும் டிபேட் பண்ணுங்களேன், நிறைய வியூஸ் போவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓலிமர் சேனல் பண்ற அதே வேலையை கைதான கிழட்டு பாப்பான பூசாரி அப்படின்னு சன் டிவியில மென்ஷன் பண்றான். யார் இந்த வேலையை பார்க்க முடியும்? யார் இதுக்கு சீஃப் எடிட்டர்? இல்ல சன் டிவியோட தலைமை ஒப்புதலோட தான் இந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டுகள்லாம் நடக்குதா? இல்ல அதுல வேலை செய்யற குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரியான பார்ப்பனர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல பொது புத்தியை மழுங்கடிக்கிற வேலையை தொடர்ந்து பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதன் மூலமா நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னா, இங்க இவர் நல்லவருங்கிறதுக்கோ இவர் கெட்டவருங்கிறதுக்கோ இவங்க வாழ்விடத்தை வச்சியோ ஒருத்தரோட வாழ்விடத்தை வச்சியோ வாழ்க்கை முறையை வச்சியோ எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா ஜாதியிலையும் நல்லவனும் இருக்கான். அதாவது இவங்க சொல்ற நல்லவங்க இல்லை, நீங்க இப்படி வேணா வச்சுக்கலாம். எல்லா ஜாதியிலையும் திருட்டு பையன் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் கொலைகாரன் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் கொள்ளக்காரன் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் ஊழல்வாதிகள் இருக்கான், அடுத்தவனை சுரண்டி திங்கிற ஏமாத்தி திங்கிறவன் இருக்கான், எல்லா ஜாதியிலையும் ஜாதி வெறியன் இருக்கான், சில ஜாதியே ஜாதி வெறியா ஜாதியை உருவாக்கின ஜாதியாகவும் இருக்கு. அதுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் பொதுவெளியில் இருக்கு, தமிழ்நாட்டு அளவிலையும் இருக்கு, இந்திய அளவிலையும் இருக்கு. தொடர்ந்து களமாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.